தெருநாய் கடிக்கிறது வந்து இன்டர்நெட் இல்லை. நம்ம கேரளாவில் இப்போ அண்மையில் ஒரு சிறுமியை கடிச்சிது. அது என்ன பெட் அனிமலு, பெட் அப்புறம் என்னடா அனிமலு, இப்படிதான் அனிமல்னு சேர்த்துறீங்களா? மிருகம் தானே, வீட்டு விலங்கு அப்படி தானே தமிழில். அது ஒரு பால் வச்சுருந்தது அந்த குழந்தை. அந்த பாலை கேட்ச் பண்ணுறது அந்த குழந்தைய அட்டாக் பண்ணிச்சிங்க. கண்ணெதிராக நான் பார்த்தவங்க. நீ எவ்வளோ அடித்தாலும் வாங்கிக்கிட்டே மூவ் ஆகிட்டே இருக்கும். இப்போ நாட்டு நாயெல்லாம் ஒரு 2 அடி 3 அடிக்கு மேலே தாங்காது, ஓடிடும். அதெல்லாம் நீங்கள் ஓடவே ஓடாது. அந்த அசால்ட்டாக 2 நாயை பார்க்கு கூட்டிகிட்டு வந்து கயிறும் கட்டாமல் ஆக்சுவலாக அந்த நாயை எப்படி கட்டுவாங்க அப்படின்னா, இடுப்பில் ஒரு பெல்ட்டு போட்டிருப்பாங்க, கழுத்தில் ஒரு பெல்ட்டு போட்டிருப்பாங்க. அந்த கயிறில் வந்து ஒரு கரண்ட் சாக்கு இருக்கும், சின்ன பேட்டரி போட்டு அமிச்சா சுருக்குன்னு சாக்கு அடிக்கும் அந்த நாய்க்கு. 2 நாட்டு வீலர் தான். அது என்ன செய்யுதுன்னா, இவர் தினமும் 7 மணிக்கு நைட்டு டின்னர் வைக்கணும். அதுக்கு கறி ஃபுல்லாக மீட்டு தான் சாப்பிடாது, நாட் வெஜிடேரியன், அது ஃபுல் மீட்டு. இவர் எங்கேயோ ஒரு திருமணத்துக்கு போனவர் டிலே ஆகிட்டு, இரவு 10:30 மணிக்கு மேலே ஆகிட்டு. அதுக்கு பிறகு ஒரு ஐயோன்னு கறியெல்லாம் வாங்கிட்டு வர்றாரு. வளர்த்த நாய் தானே அது, வந்து இந்த ஃபார்ம் ஹவுஸ் உள்ளே வர்றாரு, வாசல்லே இருந்து இவரை வேட்டையாடுது. அவரே இறந்துட்டார், சம்பவ இடத்துல இறந்துட்டார். சார், அண்மையில் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பூங்காவில் விளையாடி கொண்டிருந்த ஒரு 5 வயது சிறுமி, 5 வயது 6 வயது இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சிறுமியை வந்து ராட்வெலர் அப்படிங்கிற ஒரு நாய் வந்து கடிச்சு கொதறிடுது. அந்த சிறுமி இன்னமும் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் சிகிச்சையில் இருக்கிறாங்க. ஸோ தொடர்ச்சியாக இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், நாய்க்கடியால் பாதிக்கப்படுறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனாலுமே அந்த ஓனர்ஸ் வந்து அலட்சியமாக இருக்கிறாங்களா, அல்லது அரசாங்கம் அலட்சியமாக இருக்காங்க? இல்லை, ஆக்சுவலாக இடையில வந்து ஒரு இஸ்லாமிய சிறுமி ஒன்று பள்ளிடம் விட்டு வருவாங்க. அம்மாவோட மாடு பூந்து பந்தாடும் தெரியுமா? எங்கள் வீட்லேயும் மாடு நிறையா இருக்குது. அன்றைக்கே அந்த மாடு மேலே மாட்டை அறுத்து சாப்பிட்றோம், அது வேறு விஷயம். அப்போ இனியாக அது மிருகம், அது நம்மள்ட்ட நேசமாக இல்லை. குழந்தை என்று பார தெரியல, பெரிய ஆளை முட்டா கூட ரைட்டு. ஒரு புர்க்கா அணிஞ்சிருக்குது, ஒரு ஏதோ கருப்பு உருவம், கொடையை கண்டா மாடு மிரளும். அப்படியே இது என்னடா இப்படி இருக்குதுன்னு நான் நினச்சிருக்கேன். தெருநாய் கடிக்கிறது வந்து இன்டர்நெட் இல்லை. நம்ம கேரளாவில் இப்போ அண்மையில் ஒரு சிறுமியை கடிச்சிது. பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்களை அனுப்புறதே பயமாக தான் இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஏன்னா அது எப்போ எல்லாமே அனிமல்ஸ் தாங்க, நாய் பூனை. அதில் என்ன பெட் அனிமலு, பெட் அப்புறம் என்னடா அனிமலு, இப்படிதான் அனிமல்னு சேர்த்துறீங்களா? மிருகம் தானே, வீட்டு விலங்கு அப்படி தானே தமிழில். நாய் அனிமல் தான், பூனை அனிமல் தான். இதெல்லாம் வீட்டில் வளர்க்குறான். அணில் இருக்குல்ல, அணில் அது விற்கிது. எலி விற்கிது, எலி வாங்க எலி விற்கிது. இதெல்லாம் இப்போ வீட்டில் வளர்க்குறதுக்கு எலி, கிளி இப்போ வளர்க்கக்கூடாதுன்னு சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. 13 வகை நாய்கள் இந்தியாவில் வளர்க்கக்கூடாதுன்னு ஆல்ரெடி சட்டம் இருக்குது. ராட்வெலர் அதில் ஒன்று, ஷெப்பேர்டு அதில் ஒன்று, ஜெர்மன் ஷெப்பேர்டு. இதெல்லாம் அந்த சீதோஷ நிலைக்கு உள்ள நாய்கள். அதெல்லாம் இந்த 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 வெதருக்கு ஏசி போட்டு வச்சுருக்கான், ஏசி போட்டு வச்சுருக்கான். வளர்க்க முடியாது, இது டிஸ்டர்ப்ட் ஆகிடும். அதுக்கு வந்து ராட்வெலரு எனக்கு தெரிஞ்ச இடத்துல இருந்துச்சு. அது ஒரு பால் வச்சுருந்தது அந்த குழந்தை. பால் இந்த சும்மா ரப்பர் பால், இவ்வளோ பெருசு, வாலிபால் சைஸில் உள்ளது. நாட்டோட வாலிபால், நான் வாலிபால் கிடையாது. அந்த பாலை கேட்ச் பண்ணுறது அந்த குழந்தைய அட்டாக் பண்ணிச்சிங்க. கண்ணெதிராக நான் பார்த்தவங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு 6 வயசு 7 வயசு தான் இருக்கும். அந்த பாலை கேட்ச் பண்ணுறதுக்கு, அதாவது மீட்கவே முடியலை. பெரிய மரக்கட்டை எடுத்து அட்டிச்சாலும் நாய்க்கும் ஒன்றும் ஆகலை, அந்த குழந்தைய விடவே இல்லை. எல்லோரும் மரண போராட்டமாகி தான் அந்த ஒரு சிங்கத்துக்கிட்டேருந்து ஒரு மனிதனை காப்பாற்ற என்ன எஃபோர்ட் எடுக்கணுமோ அவ்வளோ எஃபோர்ட் எடுத்துச்சு அந்த நாய். ராட்வெலர் கடிச்சா விடாது. அதோட நீ எவ்வளோ அடித்தாலும் வாங்கிக்கிட்டே மூவ் ஆகிட்டே இருக்கும். இப்போ நாட்டு நாயெல்லாம் ஒரு 2 அடி 3 அடிக்கு மேலே தாங்காது, ஓடிடும். அதெல்லாம் நீங்கள் ஓடவே ஓடாது. அந்த அசால்ட்டாக 2 நாயை பார்க்கு கூட்டிகிட்டு வந்து கயிறும் கட்டாமல். ஆக்சுவலாக அந்த நாயை எப்படி கட்டுவாங்க அப்படின்னா, இடுப்பில் ஒரு பெல்ட்டு போட்டிருப்பாங்க, கழுத்தில் ஒரு பெல்ட்டு போட்டிருப்பாங்க. அந்த கயிறில் வந்து ஒரு கரண்ட் சாக்கு இருக்கும், சின்ன பேட்டரி போட்டு அமிச்சா சுருக்குன்னு சாக்கு அடிக்கும் அந்த நாய்க்கு. ஆமாம், எல்லாம் போங்க, நம்ம மெடிக்கல் ஷாப்போடு பெட் ஷாப்பு போங்க, ஊறுபட்டது இருக்குது. நான் சொல்கிறது வித்தியாசமாக இருக்குல்ல, ரோப்பில் இப்படி பட்டன் இருக்கும், இது அம்மிங்கன்னா சுருணும். அதை கண்ட்ரோல் பண்ணவர், அது விலங்கு தானே. அது விலங்குக்கு என்ன எதிரானது? அப்புறம் கயிறு போட்டு இழுக்கிறது கூட தான் மிருக வதை தான். அது
வேறு அதை வளர்க்குறதுனா அதுதான். இன்னும் சொல்லப்போனால் நம்ம சென்னை போன்ற பெருநகரங்களில் ஒரு குறுகிய இடத்துல இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். நம்ம மீனம்பாக்கம் இருக்குல்ல, அது ரேஸ் கோர்ஸ் அந்த பக்கத்தில் ஏர் ஹோஸில் வேலை செய்கிற ஒரு பொண்ணு ஒன்று பொருத்தி ஒரு நாய் வளர்த்துருக்கு. அந்த நாய் வந்து ஒவ்வொன்று துரத்திட்டு போனோன்னா அந்த குழந்தை பயந்து ஓடிக்கிட்டே இருக்குது மாடிக்கு. கடைசியாக போய் கீழே வந்து குழந்தை இறந்து போச்சு. அவளை கைது பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு மாங்காட்டில் ஒருத்தர் நாய் வளர்த்தாரு. 2 நாய் 2 ராட்டுவில்லர் தான். அது என்ன செய்யுதுன்னா, இவர் தினமும் 7 மணிக்கு நைட்டு டின்னர் வைக்கணும். அதுக்கு கறி ஃபுல்லாக மீட்டு தான் சாப்பிடாது, நாட் வெஜிடேரியன், அது ஃபுல் மீட்டு. இவர் எங்கேயோ ஒரு திருமணத்துக்கு போனவர் டிலே ஆகிட்டு, இரவு 10:30 மணிக்கு மேலே ஆகிட்டு. அதுக்கு பிறகு ஒரு ஐயோன்னு கறியெல்லாம் வாங்கிட்டு வர்றாரு. வளர்த்த நாய் தானே அது, வந்து இந்த ஃபார்ம் ஹவுஸ் உள்ளே வர்றாரு, வாசல்லே இருந்து இவரை வேட்டையாடுது. அவரே இறந்துட்டார், சம்பவ இடத்துல இறந்துட்டார். 2 நாய் அட்டாக் பண்ணால் என்ன செய்ய முடியும்? ஆமாம். இப்போ ஒரு அமெரிக்கா போயிட்டு ஒரு தம்பதி வயசான பாட்டியை விட்டு போனாங்க. வயசான பாட்டி வீல் சேர்லேயே மூவ் ஆகுறவங்க. அவங்களுக்கு துணையாக இருக்கட்டும் திருடர்கள் வந்து அட்டாக் பண்ணிட்டு நாய் ராட்டு உள்ளார். எலும்பு கூட இருந்தாங்க. அந்த பாட்டி வந்து பார்த்தப்போ எலும்பு கூட இருந்தாங்க, நாய் தின்னுட்டு. அதனால் இதெல்லாம் அக்ரஸிவான டாக்கு. நம்ம வெதருக்கு வந்து நாட்டு நாய் இருக்குது பாருங்கள், தெருவில் 10 இப்போ ஒரு ரொட்டி கூட போட வழி இல்லாமல் சுற்றுது பாருங்கள் நாட்டு நாய். வள்ளுவன் சொல்கிறான் பாருங்கள் எவ்வளோ அருமையான திருக்குறளை. எய்தவேல் அம்பு இருக்க வால் உழைக்குமாம் நாய். வளர்த்தவன் எய்தவேல் அம்பு இருக்கும், வேலை தூக்கி அது வயிற்றில் குத்து, அம்பு இருக்கும் வால் உழைக்குமாம் நாய். என்னடா என்ன போய் குத்தி விட்ட, என் மேலே என்னடா கோவம் அப்படின்னு கொஞ்சம் கூட அந்த ஒரு ஃபீல் இல்லாமல் நம்மளை குத்திட்டானே நினைக்காம அப்படியே வாலாட்டுமா. எத்தனை தலைமுறைக்குள்ள ஒரு விஞ்ஞானி அவர். வள்ளுவனை வந்து நான் புலவனாக ஏற்றுக்கிறதா இல்லை, சயின்டிஸ்டாக தான் ஏற்றுக்கிறதா இருக்கு. இதவே அம்பு இருக்க வால் குழைக்குமாம் நாய்னா நன்றிக்கு எப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை சொல்கிறான். ஆனால் நாய் நன்றி உள்ளது நான் ஒத்துக்கவே மாட்டேன். தான் இடத்துக்கே எதிரானது அது. அதுக்கு சாப்பாடு வச்சுருங்க, அது புல்லை வந்தால் முர் அப்படின்னு பார்த்துருக்கீங்கன்னா இல்லையா? தான் பிள்ளை வந்து எடுத்தாலுமே கோவப்படும். தான் இடத்துல இன்னொரு நாய் வர முடியாது, குலைக்கும், சாப்பாடு கொடுக்காது. பூனை அப்படி இருக்காது, நாய் அப்படி தான் இருக்கும். ஏன்னா நாய் வந்து செல்ஃபிஷ், எஜமானனுக்கான விசுவாசி. அதுதான் நாய், நன்றிக்கு நாயின்னு வச்சான். அது பாரபட்சமே இருக்காது, நியாய தர்மமே கிடையாது. இப்போ 2 குழந்தைய அட்டாக் பண்ணிவிட்டு, இதே ஒரு வயதானவங்களாக இருந்தாலும் இதே தான் நிலை, நீங்களாக இருந்தாலும் அதான் நிலை. அந்த நாயை நீங்கள் ஒண்டிக்கு ஒன்றா ஜெயிக்க முடியாது. அது ஒரு தான் தடை செஞ்சாங்க. இந்த தடை செய்யப்பட்ட 13 விலக்கு ஸ்டே வாங்கி வச்சுட்டு உட்காந்துருக்கானோ. ராதாகிருஷ்ணன் அவர் பேட்டி கொடுக்கும் போதே பல விஷயங்கள் குறிப்பிட்றாரு, அதுவும் கொஞ்சம் சர்ச்சையாக மாறி இருக்குது. இல்லை, அவர் அப்படி கிளாரிட்டி கம்மியாக கொடுத்துருக்க வேண்டிய, இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாங்கிறது என்னோட கருத்து, என்னோட தனிப்பட்ட கருத்து. ஏன்னா இதுக்கு வழக்கு பதிவு செய்யப்படும், அந்த நாய் வளர்க்கும் ஓனர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். உடனடியே ஜாமீனில் ஒரு காவல்நிலை ஜாமீன்லேயே வெளியே விட்டுறாங்க. நான் கான்ஸ்டபிள்னு 2 இருக்குது. அதனால் நான் கான்ஸ்டபிள் அஃபென்ஸ் இருந்தாலும் வழக்கு பதிவு செய்யப்படும்னு சொல்ல வர்றேன். அலட்சியத்தால் ஒரு உயிரிழப்பு ஏற்படும் போது அதுவும் அஃபென்ஸு தான். வாகனம் ஓட்டியதுன்னா 304A 304 அதை வரும், அந்த லீடிங்குள்ளே வரும் அது. அதனால் இது தப்பானது. நாய் வளர்க்கும் அன்பர்களுக்கு சொல்கிறேன், உங்களோட சுதந்திரம், உங்களுடைய சந்தோஷம், அது உங்களோட இருக்கும் முறை தான். இப்படி வச்சுக்குமே, இந்த குழந்தைய விடுங்க, அது ஆண்ட புண்ணியத்தை நல்லா வரட்டும், ப்ரே பண்ணிக்கலாம். இந்த இன்சிடெண்ட் நமக்கு யாருக்கும் நிகழுதுன்னா நம்ம ரியாக்ட் பண்ணுறதை பொறுத்து தானே. நம்ம வேறு மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணிட்டோம்னா என்ன செய்ய முடியும்? அவங்க புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? ஒரு ரிவெஞ்ச் எடுத்துட்டோம்னு வச்சுங்க, நாய்க்கு பதிலாக மனிதர்களை, ரைட், தட்ஸ் குட், நம்ம நாட்டு உள்ளராக மாறிட்டோம்னு வச்சுங்க. நம்ம பிள்ளைக்கு ஒன்று ஆகிடுது, அப்புறம் அதுக்கு மேலே என்ன இருக்குது? மன்னிக்க முடியாதுல்ல. இது பேரண்ட் மென்டாலிட்டி. அப்போ இது வந்து மேலும் தேவையற்ற பிரச்சனைகள் வளரும். சிட்டிக்குள்ளே மாடு வளர்க்குறது, அந்த பாக்கெட் பால் போடுறான், அவ்வளோதான் ஃபீல்ட் அவுட்டு. நீங்கள் சொல்லலாம் வேணாம், எங்கள் பூர்வீக ஊர் நாங்கள் இப்படி தான் இருந்தோன்னு, அதெல்லாம் மாறி போச்சு. அன்றைக்கி காடு கரையாக இருந்துச்சு, இன்றைக்கெல்லாம் காங்கிரீட் ஜங்கிள் ஆகிட்டு, நீ காலங்கள் மாறிட்டு. இல்லை நாய் வளர்க்குறது என்னத்துக்கு? தெருவாக பேலை விட்டுக்கிட்டு ரோட்டில் பேண்ட் வைக்கிது தம்பி, காலங்காலத்தில் வாக்கிங் போக முடியல தம்பி, பார்க்கு பக்கம்லாம். அதை எடுக்கிறதுக்கு ஒரு பீஸ் ஸ்டாண்டெல்லாம் வச்சுருக்காங்க, கிளிப்பு மாரி அம்முனாக்க அது வந்து இப்படி ஜேசிபி மாரி விரியுது, அது நாப்பி அப்படி எடுத்தோன்னே மூடிக்குது. இல்லை புரியுது அமைப்பு? கேமராவுக்கு மேலே லிவர் அம்மனோடனே ஸ்டிக்கு
இப்படி விரியுது, பீ அள்ளுது, திருப்பி மூடிக்குது, அதோடையே நடந்து போகிறான் தம்பி. காலங்காத்தால் பீயை தூக்கிட்டு நடந்து போயிட்டுருக்கான். நடந்து போய் எங்கேயாவது அந்த டஸ்ட்பினில் கொண்டு கொட்டி விட்றான். அதை ஒரு துப்புரவு பணியாளர் நம்ம சக தோழன் கையை வச்சு அள்ளுறான். இது எவ்வளோ வேதனையாக இருக்குது சொல்லுங்கள். இந்த வாக்கிங் போனால் அந்த மழை நேரம் ஃபுல்லாக கரைஞ்சிருது நாப்பி. இருக்கிறதுலே நாப்பி வந்து ரொம்ப ஹைலி கெமிக்கல் உள்ளது, அதாவது ரொம்ப ரசாயனம் அதிகமாக உள்ளது. காலில் பட்டாலே புண்ணு வந்துடும் இந்த இடத்துல எல்லாம் விரலில். மனிதனோட மலம் அப்படி கிடையாது. நாயோட மலம் வந்து, ஏன்னா அது எல்லாத்தையும் தீங்க. நாயால் வந்து எல்லாத்தையும் செரிக்க வைக்க முடியும். அதனால் நான் இது நான் சொல்கிற விஷயம் கரெக்டு தானே. எல்லோரும் வாக்கிங் போயிட்டுருக்கோம், ஸ்கூல் இல்லாமல் எத்தனையோ செருப்பு இல்லாமல் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகுது. ஸ்கூல் நேரத்தில் விழுந்து ஒரு 10 பிள்ளைங்களை கடிச்சிருந்தா என்ன ஆகுறது? இதே வெக்கேஷன் டைமு, இதை பார்க்குக்கு போணுச்சு, இது நடந்து போச்சு, அந்த குழந்தை எப்படியோ ரொம்ப கடுமையான தாக்குது, ஜீரணிக்கவே முடியல. அந்த நாய்க்காரன் அசால்ட்டாக இருக்காங்க. அப்படியே மதுரையில் கொண்டு விட்டாராங்க நாயை. ஆள் இல்லை, விசாரணைக்கே இல்லை. மதுரையில் ஒரு வீடு இருக்காங்க, கொண்டு வச்சுட்டு வரோன்னு. அங்கே 2 பிள்ளைகளை கடிக்க சொல்லி எல்லாம் வந்து ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நன்றி.